பிரியமானவர்களே, இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக இந்த லிங்க்கை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்க்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்கறக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? எஸ், இப்ப நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம வருகிற ஜூலை 1 வரைக்கும் நம்மளுக்கு காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபம்ன்ற தலைப்பில் நம்ம ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். இந்த வாரம் கர்த்தர் உங்க கூட தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை பேசுகிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிற 3 நன்மைகள். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. 3 blessings. கர்த்தர் உங்களோட கூட இருந்தாருன்னா நன்மை நடந்தே தான் தீருங்க. ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, வாசிப்போமா? 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 17:3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. கர்த்தர் யோசேபாத் கூட இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் யோசேபாத்தோட இருந்தார். கர்த்தர் யோசேபாத்தோட இருந்தார் என்றாலும் உங்களோட கூடவும் இருப்பார். ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவன். பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் மற்றவருக்கு மற்ற மாதிரியும் செய்ய மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்கிற ஒரு நித்திய பிதாவாக, நிரந்தர தகப்பனாக இருக்கிறார். யோசேபாத்தோட கர்த்தர் இருப்பாருன்னா உங்களோடும் கூட கர்த்தர் இருப்பார். பாருங்க, இந்த உலகத்தை விட்டு இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக கடைசியா சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலகவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட தான் இருக்கிறார். நம்ம இது என்ன பண்ணிட்டோம்னா ஃபீலிங்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டோம். நான் இப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துட்டா, பிரதர், ஓகே, காட் இஸ் வித் மீ. பட் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணலையே, ஐ டோன்ட் ஃபீல் காட் இஸ் வித் மீ. பாருங்க, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை ஃபீலிங்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரூவ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை வார்த்தையை வைத்து ப்ரூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்னோ இல்ல உங்க கூட இல்லைன்ற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் வச்சு முடிவு பண்ணுக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. சொல்லுங்க, நான் வசனத்தை வைத்து முடிவு பண்ணுகிறேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமாங்க, வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது. அப்போ கன்ஃபார்மா கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கிறார். கமெண்ட் பண்ணுங்க, கன்ஃபார்மா கர்த்தர் என்னோட கூட தான் இருக்காரு. கன்ஃபார்ம்லி God is with you. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். சரி, கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிற 3 ஆசீர்வாதங்கள். முதல் என்னன்னா வாசிப்போமா? 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். யாரும் என்ன பண்ணாம இருந்தாங்க? யோசபாத்து கூட யுத்தம் பண்ணாம இருந்தாங்க. ஏன்னா கர்த்தர் யோசபாத்தோட இருந்தா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு விரோதமாக நீட்டப்படுகிற கரங்கள், பேச துடிக்க நினைக்கிற நாவுகள், அழிக்க நினைக்க வேண்டும் என்று நினைக்கிற யோசனைகள், இது எல்லாத்தையும் கர்த்தர் கேன்சல் பண்ணுவாரு. ஏன்னா அந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக செய்து ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறபடியா எதிரிகளுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகும். எல்லார்கிட்டயும் ராணுவம் இருக்குங்க. யோசபாத்துக்கிட்ட ராணுவம் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் ராணுவம் இருக்கு. இன்ஃபேக்ட் யோசபாத் யூதா தேசத்தின் யாரா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. ஒரு சின்ன தேசம் தான், ஏற்கனவே 2 கோத்திரம் நினைக்கிறேன். யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் 2 கோத்திரம். ஏறக்குறைய பாருங்க, ஒரு கோயம்புத்தூர் சைஸோ இல்ல ஒரு சின்ன சைஸா தான் இருக்கும் இடம். அத்தனோண்டு இடத்தை வச்சிருக்கிற ஒரு ராஜாவை பார்த்து பெரிய பெரிய தேசங்கள், சீரியா நாட்டு தேசங்கள், பெர்சியா நாட்டு தேசங்கள், இன்னைக்கு இருக்கிற ஈராக், அந்த மாதிரி தேசங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா யோசேபாத்துக்கு விரோதமா படையெடுத்துட்டு வருவதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பயந்தாங்களாம். ஏன் பயந்தாங்கன்னா கர்த்தர் யோசேபாத்தோட இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படி கர்த்தர் செய்வார். அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, எல்லாருக்கும் பயம் வந்தது மாத்திரம் இல்லைங்க, யாரும் யோசேபாத்துக்கு விரோதமா சண்டை போடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணாரு பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க, பரம எதிரி. அதாவது யாருமே யோசேபாத்துக்கு விரோதமா சண்டை போடாம இருக்கிறது அது ஒரு கிருபை தான். ஆனா இங்க என்னன்னா சண்டை போடாம இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பரம எதிரி இப்ப என்னத்தை கொண்டு வராங்க, பரிசை கொண்டு வராங்க.
சொல்லுங்க, பரம எதிரிகள் பரிசை கொண்டு வரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இவங்க எல்லாம் பரம எதிரிகள், நிச்சயமா இவங்க நம்மளுக்கு விரோதமா பண்ணுவாங்க, நிச்சயமா இவங்களுக்கு நம்மளுக்கு விரோதமா பேசுவாங்க, நிச்சயமா இவங்க நம்மளுக்கு விரோதமா 4 பேர்த்தை சேர்த்துவாங்க, நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து நன்மை வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, no more fights. No more fights. Even enemies will give me gifts. Even enemies will give me gifts. முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கர்த்தர் கொடுப்பார். அடுத்தபடியாக என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்க பரம எதிரிகள் பரிசுகளை கொடுக்கிறவர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் கிருபை தருவாரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்க எதிரிகளை உங்க நண்பர்களா மாற்றுவார். நிரந்தரமான எதிரிகளை கர்த்தர் வைக்கவே மாட்டாருங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் தன் வழியை கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் அவன் எதிரிகளுக்கு கூட அவனுக்கு என்னவா மாறுவாங்களா? நண்பர்களாய் மாறும்படி கர்த்தர் நிச்சயம் செய்வார். யாரெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்களோ, நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக அவங்க உங்க சார்பல, அவங்க உங்க பக்கத்துல உனக்காக வந்து வழக்காடுகிறவர்களாக உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார். ஆமென். இரண்டாவதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க 12-13 வசனங்களை வாசிங்க. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி, வர வர மிகவும் பெரியவனாகி, சொல்லுங்க, நான் வர வர மிகவும் பெரியவனாய் மாறுவேன். நான் வர வர மிகவும் பெரியவனாய் மாறுவேன். நினைக்கலாம், பிரதர், இந்த 25ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 6ஆவது மாசம் முடிய போது எந்த பெரிய மாற்றமும் என் வாழ்க்கையில் நடக்கல, எந்த பெரிய முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் நடக்கல, நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது, நீங்கள் வர வர மிகவும் பெரியவராய் மாறுவீர்கள். இந்த ஜூன் டு டிசம்பர் கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னவா மாத்த போறாருன்னா, God is going to increase you. தேவன் உங்களை பழுகி பெருகும்படியாக கர்த்தர் கிருபை தர போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தனுக்கு கிருபை தருகிறார். கர்த்தருக்கு கிருபை தருகிறார். வர வர பழுகி பெருக போகிறேன். வர வர பழுகி பெருக. பாருங்க, யோசேபாத்த கர்த்தர் வள வர அப்படியே பழுகி பெருக பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. வாசிங்களேன். யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினார். அப்ப என்ன அடுத்த 6 மாசத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறதுனால நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கட்டுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவீங்க, உங்க சரீர ஆரோக்கியத்தை கட்டுவீங்க, குடும்ப உறவுகளை கட்டுவீங்க, நல்ல வீடுகளை கட்டுவீங்க, நீங்க போகிற சபையை கட்டுவீங்க, B2B ஆன்லைன் ஃபேமிலியை நீங்க அநேக பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஆன்லைன் ஊழியத்தையும் கட்டுவீங்க. கமெண்ட் பண்ணுங்க, இது என்னுடைய கட்டும் காலம், இதனுடைய கட்டும் காலம், உங்களுடைய அழிவின் காலம் அல்ல, இது உங்களுடைய என்ன காலம்? இது கட்டும் This is a season God is going to build you. Amen. அவர் உங்களை கட்ட போகிறார். உங்க மூலியமாவும் கர்த்தர் நன்மைகளை என்ன பண்ண போகிறார்? கட்ட போகிறார். ஹல்லேலூயா. இனி நீங்க ஒண்ணுமே இல்லாதவர்களாய் நீங்க இருக்க மாட்டீங்க. இனி நீங்க அங்கலாப்போட இன்னொருத்தவங்க உயர்வை பார்த்து அவங்க உயர்றாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கேன், எனக்கு ஏன் யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ஏன் எந்த நல்லதுமே நடக்கல அப்படின்னு இருக்க மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையுடைய ஏளனங்களை எடுத்து அன்னாளை போல களி கூறும்படி கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்க, அன்னாளுடைய சகாலத்தி அவளுக்கு பிள்ளை பிறந்திருந்துச்சு. அந்த புள்ள பிறந்துட்டனால அந்த அம்மா ஒரே ஆட்டம், என்னப்பா பேச்சு, உனக்கு ஒண்ணு இல்ல, கர்த்தருடைய சபிச்சுட்டாரு, கர்த்தருடைய உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நீ கர்த்தரால வெறுக்கப்பட்டுட்டான்னு கண்டிப்பா ஏளனம் பேசி அந்த அம்மா உடைச்சிருப்பாங்க. ஆனா அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது பாருங்களேன். அந்த குழந்தை இந்த அண்ணாளுடைய சக்காலத்துக்கு பிறந்த பிள்ளைங்க பேருன்னு கூட நமக்கு தெரியுதான்னு தெரியல, வேதத்துல எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் சொல்றேன், வாழ்நாள் முழுசுங்க, இந்த உலகம் முடியும் முழுசுங்க, யாரோ ஒருத்தர் பேர் சாம்வேல் 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 வச்சுட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அழுகையின் கண்ணீர்களுக்கு நிச்சயம் ஆளுகையின் பலன் உண்டு. அழுகையின் கண்ணீருக்கு நிச்சயம் ஒரு ஆளுகையின் பலன் உண்டுங்க. ஆமாங்க, ஒருவேளை நீங்க இந்த 6 மாச காலம் உங்க வாழ்க்கையில பெரிய வேதனையோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அந்நாளுக்கு நடந்ததை உனக்கு நான் செய்ய போகிறேன். சொல்லுங்க, அந்நாளுக்கு நடந்ததை இந்நாளிலே கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமாங்க, உங்களை வர வர பழுகி பெருக பண்ணுவார், வர வர உங்களை உயர்த்துவாரு, உங்களை கனப்படுத்துவாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் வருகிற மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களா மாறுறது மாத்திரமல்ல, உங்களையும் வளர்த்துவாரு. சொல்லுங்க, என்னை கர்த்தர் வளர்த்துவார், என்னை கர்த்தர் வளர்த்துவார். ஆமென். அதான் கர்த்தர் வந்து உங்க மேல பிரியப்படுகிறார். வாசிங்க 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான், எருசலேமில் பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். ஆமென்.
பாருங்க, பெரிய வேலைகளை நடத்தினார். ஆங்கில மொழியில் எப்படி வருதுன்னா, and he had much business in cities. நான் சொல்றேன், என்னை பார்க்கிற கிறிஸ்துவ வியாபாரிகளே, நீங்கள் பட்டணங்களிலே உங்கள் தொழிலை கொண்டு போக போறீங்க. God is going to move you. தேவன் உங்களை வளர்த்த போகிறார், உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார். நீங்க இன்னைக்கு இருக்கிற லெவல் அப்படியே 1000 மடங்கா, ஹalleluya, இன்னைக்கு இருக்கிற லெவல் அப்படியே அது கோடி மடங்கா கர்த்தர் அதை வளர்த்தி தரப்போகிறார். ஹalleluya. வேதம் சொல்லுது பாருங்க, அவன் கையின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு என்னவா இருந்தானா? காரிய சக்தி உள்ளவனா இருந்தான். இயேசுவின் நாமத்தினாலே என்னை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கிறிஸ்துவ வியாபாரிகளே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியால் நீங்க கீழா இல்லாமல் மேலா இருப்பீர்கள். நீங்க வாளா இல்லாமல் தலையாய் நிலைத்து இருக்கும்படியாக கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கிருபை தருவார். கமெண்ட் பண்ணுங்க, God is going to bless my business. God is going to bless my business. கர்த்தரின் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். இனி உங்க தொழில் வியாபாரத்துல சாபமோ, இனி உங்க தொழில் வியாபாரத்துல தரித்திரமோ, குறைவோ, தாழ்ச்சியோ, இல்ல ரொம்ப வருஷமா ஒரே அளவுல நின்னுட்டு இருக்கணும், அது இனி இருக்காது. From today you are going to experience growth. இந்த நாளிலிருந்து ஒரு வளர்ச்சியை நீங்க என்ன பண்ண போறீங்க? அனுபவிக்க போகிறீங்க. ஹalleluya. மூன்றாவதாக வாசிப்போம், 16வது வசனத்தை வாசிப்போமா? அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். உற்சாகமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் வருகிறார். மூன்றாவதாக கர்த்தர் சொல்றாரு, மனித உதவிகளை தருவார். நம்பர் 1, எதிரிகளை பயமுறுத்துவார், எதிரிகளை உங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். இரண்டாவது, உங்கள் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் உங்களோட கூட இருக்கும் போது நல்ல மனிதர்களை உங்களோட கூட வந்து சேர்த்துவார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, good people will come to me. Good people will come to me. நல்ல மனிதர்கள் என்னை தேடி வருவார்கள். நல்ல மனிதர்கள் என்னை தேடி வருவார்கள். நிறைய நேரத்துல ஒழுக்கா நம்ம வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எங்கேயோ வந்து எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை கெடுத்துட்டு போயிடுவோம். பாத்துருக்கீங்களா? கடைசியில அவங்க பண்றதுக்கெல்லாம் நம்மள புடிச்சு சட்டையை புடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படி ஆச்சான் இப்படி ஆச்சான். நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா நான் பாட்டு காட்டுக்குள்ள இருக்கேன், என்ன எதுக்குப்பா புடிச்சு நோன்றீங்கன்னா, யாரோ பண்ணது காரியத்துக்குலாம் நம்மள புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? உங்க குடும்பத்துல அப்படி நடக்குதா? யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்ப உங்களை புடிச்சு பழி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தீய மனிதர்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து நல்ல மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். Good people will come to me. பாருங்க, இதேதான் பாருங்க யோசேபாத்தோட தாத்தாவாகிய தாவீதுக்கு நடந்தது. பாருங்க எப்படி நடந்தது பாத்தீங்களா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பாருங்க, தாவீது அப்சலோமுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாரு? ஊருட்டு ஓடுறாரு. ஊருட்டு ஓடும் பொழுது எல்லா ஜனங்களும் அந்நாள் வரைக்கும் தாவீது கொண்டது 10,000, சவுல் வெறும் 1000 தான் கொண்டான்னு சொல்லி ஊரே பாராட்டின அந்த ஊரு இப்போ வேதம் சொல்லுது அவங்களுடைய இருதயம் எல்லாம் யார் மேல திரும்பிடுச்சான்? அப்சலோம் மேல திரும்பிடுச்சான். அப்படி ஊரே தாவீத என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புறாரு பாருங்க. வாசிங்களேன், 15:19 1 சாமுவேல். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை மன்னிக்கணும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது ராஜா ஹித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. இங்க தாவீதே சொல்றப்போ நீ அப்சலோம் கூட போய் சேர்ந்துருன்றாரு. பாருங்க, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய். எப்ப வந்தாரு? நேற்றைக்கு தான் தாவீது ஒரு ராஜா, தாவீது ஒரு பெரிய ராஜா, மகாராஜா, பேரு பெருமையெல்லாம் இருக்குது. அவரை நம்பி நம்ம போனா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் செட்டில் ஆயிரும் நினைச்சிட்டு வந்தாரு. ஆனா கடைசியில இவர் வர அன்னைக்கு தாவீது என்ன பண்ணிருக்காரு? சொந்த பையனால துரத்தப்பட்டாருங்க. சொந்த பையனால துரத்தப்பட்டு தன்னுடைய அரண்மனையும் தன்னுடைய அரச மரியாதையும் விட்டுட்டு வேதம் சொல்லுது வெறுங்காலோட நடந்து போனாராம். பாருங்க, அந்த நிலைமையில ஒரு மனிதன் வராரு, ஈத்தாயின் வரார். அப்ப தாவீது சொல்றாரு, தெரியாம நம்பி வந்துட்டப்பா, இங்க பெரிய பிரச்சனை நடக்குது, நீ போ அப்சலோம் கூடயே இரு. நேத்தியே தான் என்னை நம்பி நீ வேற என்ன பண்ணிருக்க வந்திருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஈத்தாய் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்களேன். இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகி என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகி என் ஆண்டவனுடைய ஜீவனையும்
இருதயம் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். என்ன ஒரு உத்தம மனிதர்கள் பாருங்க. இந்த மாதிரி மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாருங்க. ஆமென். அவர் சொல்றாரு, ஈத்தாய் சொல்றாரு, ராஜா நீங்க எங்க இருந்தாலும் அங்க நாங்க இருப்போம். நீ பெரிய அரசன் மாத்திரம் இல்ல, நான் உன்னை உத்தமமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு they just love the heart of David. தாவீதுடைய இருதயத்தை மாத்திரம் நேசிச்சு ஓடி வராங்க. தாவீது ஒரு பெரிய ராஜா, பெரிய ஒரு தேசத்தின் ராஜா, பெரிய போர் தளபதி, இப்படிலாம் மாத்திரம் இல்லைங்க. they just love David. பாருங்க, இந்த மாதிரி உத்தமமான ஜனங்களை வரும்போது ரொம்ப ட்ரெஷரா வச்சுக்கொள்ளுங்க. இது பாருங்க, கர்த்தர் இந்த மாதிரி ஆட்களை உங்களுக்கு தரப்போகிறாருங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம உத்தமமான மனிதர்களை தூக்கி வீசுறதுல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரொம்ப பயங்கரமா இருப்போம். ஏன்னா உத்தமமான மனிதர்கள் என்ன பண்ணாலும் கூடயே இருப்பாங்க பாத்தீங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இஷ்டத்துக்கு அவங்கள அவமதிப்போம். அப்படி பண்ணிராதீங்க. ஒன்ஸ் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த கிருபை அவங்க மூலியமா உனக்கு வர வேண்டிய கிருபை கர்த்தர் அடைச்சிருவார். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யோசேபாத்துக்கும் அந்த மாதிரி மனிதர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாரு. தாவீதுக்கும் அந்த மாதிரி மனிதர்களை கொண்டு வருகிறாரு. உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கும் உத்தமமான மனிதர்களை தரப்போகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களோட கூட இருந்தா தீய மனிதர்கள் தானா விலகுவாங்க, உத்தமமான மனிதர்கள் தானா வந்து சேருவார்கள். ஹல்லேலூயா. சோ இந்த வாரம் உங்களுக்கு 3 நன்மை நடக்க போகுது. ஒன்னு என்னன்னா, உங்க எதிரிகள் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவதை நிறுத்துவார்கள். என கர்த்தர் அவர்களை பயமுறுத்துவார். இரண்டாவது, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க வருவார்கள், பரிசை கொடுக்க வருவார்கள். ஆமாம், பரம எதிரிகள் என்ன கொடுக்க வருவார்கள், பரிசு கொடுக்க வருவார்கள். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களை மிகவும் பெருக பண்ணுவார், உங்க தொழில் வியாபாரத்துல வளர பண்ணுவார். மூன்றாவதாக, உத்தமமான மனிதர்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிற. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஜெபிக்கிறாங்க, ஒரு விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே சோத்திரம்ப்பா, அவங்களை அழக்களிக்கிறவங்க, மன நிம்மதியை கெடுக்கிற, அவங்க சந்தோஷத்தை அழிக்கிற, அவங்க உயர்வுகளை தடுக்கிற எதிரிகள் எல்லாம் பயப்படத்தக்கதாக கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து அதிசயங்களை செய்யுங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாமப்பா பரம எதிரிகள் பரிசு கொடுக்கத்தக்கதாக அப்படி ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் நீங்க கொண்டு வந்து தருகிறதுக்காக துதிக்கிறோம். ஆவியானவரே, இவர்களை வளர்த்துங்கப்பா, இவர்களை வளர்த்துங்க. ஏன் வியாபாரம் வளரல, ஏன் ஊழியம் வளரலன்னு வேதனையோடு இருக்கவங்க நாங்க ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும், உங்களுடைய கிருபை உங்க மேல இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கட்டும். ஏன்னா கர்த்தர் யோசேபாத்தோட கூட இருந்தபடியா அவன் மிகவும் பெருகினான் என்று எழுதியிருக்கிறது. மிகவும் பழுகி பெருகத்தக்கதாக எங்க ஜனங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. மூன்றாவதாக, உத்தமமான மனிதர்கள் எங்க ஜனங்களை தேடி வருவார்களாக. இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிற, இவங்களுடைய நல் ஒழுக்கங்களை கெடுக்கிற, இவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்கிற தீய மனிதர்கள் விலகி உத்தமமான மனிதர்கள், உயர்வானாலும் தாழ்வாலும் அவனோட கூட இருப்பேன்னு சொல்லி அந்த ஈத்தாயை போல உத்தமமான மனிதர்கள் எங்க ஜனங்களோட வந்து நிற்பார்களாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க ஜனங்களோட இருங்க என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது உங்க அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலாக இறங்கட்டும். என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அபிஷேகத்தை உணர்வார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, God is with me. God is with me. You are blessed. You are blessed. Bye bye.